12 வோல்ட் டான்சன் டிசி பேட்டரி ஸ்க்ரூ மிஷின் சொல்லுவாங்க. ஏன்னா இப்போது மோட்டர் தான் ப்ராப்ளம் ஆகுது. மோட்டர் வந்து புது மோட்டர் டாப்பு. இது நம்ம பர்ச்சேஸ் பண்ண டிசியோட பாக்ஸு. நம்ம புது மோட்டர் அசம்பிள் பண்ணியாச்சு. பழைய மோட்டர் வந்து இந்த மாதிரி பாக்ஸில் வந்து பக்கா சேஃப்டி பேக்கிங்கோட வந்து சைனீஸ்லேருந்து வந்துருக்கு. பாக்ஸ் தான் எப்படி அசம்பிள் பண்ணி வந்துருக்கு அப்படின்றத சும்மா வச்சு காட்டுவாங்க. சரிங்களா, இப்போ வந்து மோட்ரு ப்ராப்ளம். இந்த மோட்டர் தான் வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அது பழைய மோட்ரு ஓவரால் லோடு கொடுக்கும்போது ஆஃப் ஆகுது. இப்போ புது மோட்டர் வந்து அசம்பிள் பண்ணியாச்சு. அசம்பிள் பண்ணிட்டு நம்ம இப்போ ஆன் பண்ணி காட்ட போகிறோம். எல்லாமே டார்க்கு எல்லாமே ஓகே தான். மிஷின் வந்து நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் ஆஃப் கண்டிஷனில் இருக்குது. செகண்டு ரன் ஆகலாம். பிளான்டரி கீரில் இருக்குது. சார்ஜ் ஃபுல்லாக தான் இருக்குது. சுவிட்சும் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கு அப்புறம் தான் வந்து மோட்டருக்கு அவுட்புட் கொடுக்குது. அதனால் வந்து ஸ்லோ ஸ்பீடு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இது சுவிட்சும் ப்ராப்ளமாக இருக்குது. பார்த்திங்கன்னா பிளான்டரி கீரும் ப்ராப்ளமாக இருக்குது. இப்போதைக்கு நல்லா மோட்டர் மட்டும் ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. லெஃப்ட்டு ரைட்டு எல்லாமே ஓடுது. நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த சுவிட்சு தான் ப்ராப்ளமாக இருக்கும்னு சுவிட்சு செக் பண்ணி பார்த்தோம். சுவிட்சு நல்லா தான் இருக்குது. சுவிட்சை கட்டு வேறு மோட்டரில் போட்டால் நல்லா இருக்குது.